இன்று அனுசரிக்கப்படும் 2026ஆம் ஆண்டு உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி புகையிலை மற்றும் நிக்கோட்டின் தொழில்துறைகளால் பயன்படுத்தப்படும் சூழ்ச்சி நிறைந்த சந்தைப்படுத்தும் உத்திகளை அம்பலப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்று உலக சுகாதார நிறுவனம் WHO தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் அதுபோன்ற புகையிலை எதிர்ப்பு பிரச்சாரம் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் என்கிறார் பினாங்கு பயணீட்டாளர் சங்கத்தின் கல்வி மற்றும் ஆய்வு பிரிவு அதிகாரியும் புகையிலை எதிர்ப்பு இயக்கத்தின் பொறுப்பாளருமான NV சுபாராவ். தனது பொருள்களை சந்தைப்படுத்துவதற்கு புகையிலை மற்றும் நிக்கோட்டின் தொழில்துறைகள் பல சூழ்ச்சிகள் நிறைந்த உக்திகளை கையாண்டு வருவதாக NV சுபாராவ் கூறினார். அதன் விளைவாக சிறார்கள், இளைஞர்கள் மற்றும் யுவதிகளில் பலர் சிகரெட்டுகளை தவிர்த்து வேப் எனப்படும் மின் சிகரெட்டுகளுக்கு அடிமையாகிவிட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆரம்ப பள்ளி மாணவர்களிடையே வேப் புகைக்கும் பழக்கம் அதிவேகமாக அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். புதிய தலைமுறை குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினரை கவர்வதற்காக மின் சிகரெட்டுகள், நிக்கோட்டின் பைகள் மற்றும் செயற்கை நிக்கோட்டின் சாதனங்கள் போன்ற புதிய தயாரிப்புகளை இந்த நிறுவனங்கள் தீவிரமாக சந்தைப்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். மிக அதிகமான வேப் மின்னியல் சிகரெட்டுகளில் நிக்கோட்டினோடு சேர்த்து போதைப் பொருளும் கலக்கப்படுகின்றது. இந்த கலவையை யாரோ ஒருவர் செய்கின்றார். ஆனால் இதை பிடிப்பவர்கள், குறிப்பாக வேப் அல்லது புகைப்பிடிப்பவர்கள் இப்பொழுது ஏற்கனவே இருந்த இந்த பழச்சாறுகளின் சுவையை வேண்டாம் என்றும் இதை குடிப்பதனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு சக்தி வர வேண்டும் என்பதற்காக இப்பொழுது இந்த நிக்கோட்டின் பொருளில் போதைப் பொருளை சேர்க்கின்றார்கள். தற்போது புதிய கலாச்சாரமாக உருவெடுத்துள்ள வேப் பழக்கத்திற்கு 2 லட்சம் பேர் அடிமையாகியுள்ளனர். இதனிடையே இத்தீய பழக்கத்தில் ஈடுபடாமல் இருக்க குழந்தைகளை பெற்றோர்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என சுபாராவ் அறிவுறுத்தினார். பெரியவர்கள், குறிப்பாக பெற்றோர்கள், உங்கள் குழந்தைகள் இதுபோன்ற மின்னியல் சிகரெட்டுகள், வேப் ஆகியவற்றை புகைத்தால் அல்லது அந்த பழக்கத்திற்கு அடிமையானால் அவர்களிடம் இதன் ஆபத்தை பற்றி சொல்ல வேண்டும். இதனுள் இருக்கின்ற இந்த பொருள் எப்படிப்பட்ட பிற்காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிலையை கொண்டு வரும் என்பதை பற்றியும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். மேலும் குழந்தைகளின் இது போன்ற பழக்கங்களில் ஈடுபடாத அளவுக்கு பெற்றோர்கள் குழந்தைகளிடம் உரையாட வேண்டும், பேச வேண்டும். இதன் ஆபத்துக்களை பற்றி அவ்வப்போது சொல்ல வேண்டும். மேலும் அனைத்து வேப் பொருள்களுக்கு விரிவான தடையை அமல்படுத்த மலேசிய அரசாங்கத்தை பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். ஆண்டுதோறும் மலேசியாவில் 26,000 பேரும் உலக அளவில் 80 லட்சம் பேரும் புகைப்பழக்கத்தினால் உயிரிழக்கின்றனர். மலேசியாவில் 15 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 5,37,000 ஆண் புகைப்பாளர்களும் 61,000 பெண் புகைப்பாளர்களும் இருப்பதாக சுகாதார அமைச்சின் தரவுகள் காட்டுகின்றன. அதே நேரத்தில் 10 வயதுக்கு உட்பட்டவர்களில் ஆண்கள் 21.7 விழுக்காடாகவும் பெண்கள் 3.9 விழுக்காடாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளதை சுபாராவ் சுட்டிக்காட்டினார்.